ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 36வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 35 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனவே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஹீரோ வந்து எதுக்காக 10th ஃப்ளோர்ல இருக்கிறவங்க இங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்திருப்பான். ஹீரோக்காக தான். அதுக்கப்புறம் கடைசியில் அனட்டோலிஸோட ஒரு ஆளே வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்க வந்த அந்த அனட்டோலியஸோட ஆள் இருந்துட்டு அந்த அனட்டோலியஸ் மாதிரியே பயங்கர கோவத்துல இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமான மண்டையில வந்துட்டு கொம்புகளா இருக்கும்ல, அதனால ஹீரோ இருந்துட்டு இவன் ஒரு தெரியாந்த்ரோப்பா அப்படின்னா இவன் வந்துட்டு பாதி மாடா அப்படின்னு நினைச்சிட்டு இது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரியாக்ஷன் கிடையாது. என்னோட மாஸ்டரை பத்தி சொல்றதுக்கு இது ஒரு ரூடான விஷயம் இல்ல, இதனால என்ன பின்வழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பயமா இல்லையா அப்படிங்கிறப்ப அங்க வந்திருக்க வந்துட்டு உண்மையா அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா அவன் வந்துட்டு என்னோட பழைய மாஸ்டர். நான் வந்துட்டு இங்க வரதுக்கு முன்னாடி அவனோட ஸ்டீல் பிளட் நைட்ஸ்ல ஒருத்தனா தான் இருந்தேன். அப்படிங்கிறப்ப உன்ன துரத்தி அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறப்ப இல்ல, நான் வந்துட்டு என்னோட சொந்த விருப்பத்துல தான் அங்க இருந்து வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த அனட்டோலியஸை பிடிக்கல, எனக்கு அவன் மேல பயங்கர வெறுப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன் மேல ஹேட் பண்றியா, நீ வந்துட்டு என்ன ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ வந்துட்டு அந்த கவுண்ட் ஸ்டீல் பிளட் நைட்ல இருந்து சொந்த முடிவுல வெளியே வந்து 9th ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு சாதாரண பேரனுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? அதுவும் இல்லாத காரணம் உனக்கு அனட்டோலியஸ் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டுமா? இதை வந்துட்டு நான் நம்பணுமா அப்படிங்கிறப்ப இதுதான் உண்மை அப்படின்னு அவன் சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு 10th ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாருக்குமே அனட்டோலியஸை பிடிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உண்மையுமே அனட்டோலியஸை பிடிக்கல அப்படின்னா எனக்கு பதிலாக நீ அவங்கள்ட்ட தானே போயிருக்கணும். அந்த கவுண்ட் அனட்டோலியஸ் இருந்துட்டு 10th ஃப்ளோர்ல இருந்து 9th ஃப்ளோர் வரைக்கும் எங்கிட்ட பேசுறதுக்காக நடந்து வந்திருக்கான். அட் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அவனுக்கு போர் அடிச்சிருச்சு, ஏதோ வாக்கிங் வந்தான் அப்படின்னு நினைச்சேன். பட் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தான் தெரியுது அந்த சின்ன வாக் அப்படிங்கிறது என்ன வந்துட்டு அவனோட ஆள் மாதிரி மற்றவங்களுக்கு காமிக்கணும், எனக்கு சொந்தமா எடுக்கிற முடிவுகளை வந்துட்டு எடுக்க விடக்கூடாது அப்படின்னு அவன் போட்ட பிளான் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு ஒன்ன மாதிரி ஹீரோ ரேங்க் இருக்கிற ஒரு சபார்டினேட்டை ஈஸியா வந்துட்டு வெளியே விட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறியா? அதை வந்துட்டு நான் நம்பணுமா அப்படின்னு கேட்கிறப்ப அங்க வந்திருக்க பிரஷியஸா உங்களுக்கு அந்த கவுண்ட பத்தி நல்லா தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். உன்னாலுமே அவன் வந்துட்டு அவனோட பிளான் எல்லாத்தையுமே ரொம்ப ஜாக்கிரதையா தான் போடுவான். பட் பிரஷியஸான ஹீரோ ரேங்க் சபார்டினேட் நான் வந்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த கன்வர்சேஷன் இருந்துட்டு ரொம்பவே லாங்கா வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு இன்னுமே ரத்த வரி வந்துருச்சு. நம்ம இன்னுமே பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஹானரபிளான டூயல் இல்லாம ஒரு ஃபைட் டு டெத்தா வந்துட்டு மாறிடும். இதை வந்துட்டு இங்கே நிறுத்திட்டு ப்ளீஸ் என்னோட ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அன்டிஃபீட்டட் கமாண்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்னோட உண்மையான கோலை வந்துட்டு வெளியே சொல்லவே போறது இல்லையா அப்படிங்கிறப்ப அங்க வந்து என்னோட கோல் வந்துட்டு உங்களோட பவரை வந்துட்டு நேர்ல பாக்குறதுதான். எனக்கு தெரிஞ்ச அன்டிஃபீட்டட் கமாண்டர் வந்துட்டு இவ்வளவு பேசக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி நடக்கிறதெல்லாம் இருந்தே எனக்கு பெரிய தலைவலி. பட் இப்ப இந்த மினியன் வந்து எங்கூட டூவல் கேட்டுட்டு இருக்கானா, ஆல் ரைட் நான் வந்துட்டு ஃபைட் பண்றேன். ஹவவர் நீ வந்துட்டு ஜெயிச்சாலும் எனக்கு கீழே வேலை செய்யற என்னோட ஸ்வாடா மாற முடியாது. நான் வந்துட்டு எந்த ரிஸ்கையும் வந்துட்டு எடுக்க விரும்பல. இது டூவல் கிடையாது, இது வந்துட்டு ஒரு எக்ஸிகியூஷன். நீ வந்துட்டு இதுல இறந்து நீ என்கிட்ட சொல்லாத சீக்கிரட்டை உன்னோட கல்லறைக்கே நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு ஹீரோ வரப்ப அங்க வந்திருக்கிறவன் இருந்துட்டு திரும்பி அட்டாக் பண்ண போறான். ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, டிஃபெண்ட் பண்றதுக்கு பதிலா இவனோட இவ்வளவு பெரிய வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண போறானா, வாட் அ ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெட்டில அவனோட தலையை வந்துட்டு துண்டா போட்டுறான். ஒரே அட்டாக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணாம இப்படி சாவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கலையே. ராங் ஜட்மெண்ட்டை வேற அவன் பண்ணிருக்கான். ஐ கெஸ் இவனை கொல்றதுக்கு முன்னாடி நான் கொஸ்டின் கேட்டுக்கணும் போல அப்படிங்கிறப்ப தலையே இல்லாம பின்னாடி அவன் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்துட்டு தலையே இல்லாம சண்டை போறானா எப்படி அப்படிங்கிறப்ப அந்த அருந்து போன தலை இருக்குல்ல அது இருந்துட்டு உங்களோட நிக்நேம் வந்துட்டு உண்மைதான் போல, நான் பண்ணது எல்லாமே லைட்டா கண்ணை மட்டும்தான் சிமிட்னு அடுத்த செகண்ட் என்னோட தலை வந்துட்டு பறந்துட்டு இருந்துச்சு. என்னால கண்டிப்பா உங்களுக்கு எதிராக ஜெயிக்க முடியாது. ஹவவர் என்னால பெத்தட்டிக்கலி உங்களுக்கு சப்மிட் ஆகவும் முடியாது. சோ உங்களோட பவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ற விதமா என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் யூஸ் பண்ணி சண்டை போட போறேன். அதுக்கப்புறம் ஹே ஹாண்டராட்ஸ் நான் வந்துட்டு கேட்கறது கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னா என்னோட பாடி கிட்ட என்னோட தலையை வந்துட்டு உங்களால எடுத்துட்டு போக முடியுமா? டூல இருந்துட்டு தொடங்கிருச்சனால இந்த மாதிரி பிட்டிஃபுல்லா இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா இருந்துட்டு அந்த தலை எடுக்கிறப்ப நீங்க யாருன்னு தெரியல பட் அப்படின்னு சொல்ல வரப்ப உன்னை பார்த்தப்ப எதுக்கு எனக்கு ஃபெமிலியரா இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் எப்பவும் போல நீ ரொம்ப ஸ்டப்பானா தானே இருக்க பால் சாக் அப்படின்னு கேக்குறப்ப அவன்ட்டு டேம் ஏஞ்சலா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்றப்ப ஹீரோன்ட்டு டுலஹானா அப்படின்னு கேக்குறப்ப ஏஞ்சலான்ட்டு எஸ் டுலஹான் இருந்துட்டு ஒரு ஹை ரேங்கிங் 100 அது மட்டும் கிடையாது, இந்த பால் சாக் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி சொல்லது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அப்படின்னா உண்மையுமே அனட்டோலியஸை பிடிக்காம தான் அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கானா அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா இருந்துட்டு உங்களுக்கு இந்த டுலஹான்ஸை பத்தி எவ்வளவு தெரியும் மாஸ்டர் அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ இருந்துட்டு சம்டைம்ஸ் லோவர் ஃப்ளோர்ஸ்ல இவங்க வந்துட்டு உருவாகிற என்டிடிஸ் மட்டும் எனக்கு தெரியும். இவங்க எப்பவுமே ஒரு 100 குதிரை மேலேயோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அனிமல் மேலேயோ வருவானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சுயநினைவு அதாவது செல்ஃப் அவேர் இருக்கிற ஒரு 100 கிட்டத்தட்ட வெலிஷியஸ் மாதிரி அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா இருந்துட்டு தட்ஸ் ட்ரூ பட் இவன் வந்துட்டு கொஞ்சம் அவங்க வந்து டிஃபரெண்ட் ஆனவன். வெலிஷியஸ் அப்படிங்கிறவன் சுத்திட்டு இருந்த நிறைய சோல்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டவன். அதே டுலஹான் அப்படிங்கிறவங்க அவங்களோட போன வாழ்க்கையில இருந்த பாடியையும் சோலையும் இருந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுவாங்க. ஐ கெஸ் பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா உயிரோட இருக்கிறப்ப இவனோட உடம்புல இருந்த பிளட்டுக்கு பதிலா இப்ப அவனோட உடம்பு ஃபுல்லா மானாதான் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ இவங்க வந்துட்டு இறந்து
இருந்து ஒரு பேட்டில் டுலஹானா மாறினாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்துட்டு அண்டடா மாறிடுவாங்க. அப்படிங்கிறப்ப ஏஞ்சல் வந்துட்டு அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு டீகேபிடேஷனால வந்துட்டு இறந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு தைரியமான நைட்டா வந்துட்டு இருக்கணும். லாஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு உங்க கொன்னாங்கல்ல அவங்க மேல பயங்கரமான வெறுப்பு வந்துட்டு இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெயிட் அப்படின்னா அப்படிங்கிறப்ப அந்த பால்சாக் இருந்தது எஸ் அனட்டாலியஸ் தான் இருந்துட்டு என்ன கொன்னது. நான் வந்துட்டு ஆபிஸ்ல தெரியன்த்ரோப்ஸால மேடான ஒரு ஓல்டு மர்சனரி குரூப்ல வந்துட்டு இருந்தேன். கிரேட்டோஸ் மர்சனரி மாதிரி அது வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் கிடையாது. பட் எங்களால எங்களையே சப்போர்ட் பண்ணிக்க முடிஞ்சு. மத்த மர்சனரி குரூப் மாதிரி தான் எங்க கிளையண்டோட லேப்ரின்த்ல வந்துட்டு நாங்க ரெஸ்ட் எடுப்போம். அதர்வைஸ் நாங்க அபாண்டன் லேப்ரின்ஸ்ல தான் வந்துட்டு சுத்திட்டு இருப்போம். பட் நாங்க அப்படி பண்ணிட்டு இருந்தனால எங்களோட கேப்டன் வந்துட்டு ஒரு லேப்ரின்த்தோட ஓனரா வந்துட்டு சூஸ் பண்ணப்பட்டாரு. சோ அவர் வந்துட்டு என்ன புது கேப்டனா போட்டு அதே நேரத்துல எங்களையுமே அங்க இருந்து வெளியே துரத்துனாரு. பட் எங்களால ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்ததுனால அவர் சொன்னதுக்கு வந்துட்டு ஒத்துக்க முடியல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பட் ஒரு லேப்ரின்த்தோட ஓனரா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அப்படிங்கிறப்ப பால்சாக் இருந்துட்டு நாங்க மர்சனரி குரூப் இந்த கைசரோட ஒரு ஸ்டூபிட் பீஸ்ட் கிடையாது. இந்த லேப்ரின்த் இருந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா புது லேப்ரின்த் இருந்துட்டு வேட்டையாடுவாங்க. அப்படிங்கிறப்ப பால்சாக் வந்துட்டு எஸ் ஒரு நியூ லேப்ரின்த் இருந்துட்டு நல்லா கொழுக்க வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்துட்டு வேட்டையாடிடுவாங்க. என்னோட ஃபார்மர் லைஃப்ல எங்களோட கிங் வந்துட்டு நல்லா வயசா இருந்தாரு. அவர் வந்துட்டு இந்த லேப்ரின்த் உடனே அப்கிரேட் பண்ண கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம டவுன் ஜம்ப்ஸை மட்டும் கேதர் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் ஒரே சாய்ஸ் அப்படின்னு சொன்னாரு. சோ ஒரு ரூம் முழுக்க நிரப்புற அளவுக்கு டவுன் ஜம்ப்ஸை வந்துட்டு நாங்க மர்சனரி ஒர்க் மூலியமாவும் மத்த மூலியமாவும் சேர்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க லேப்ரின்த்தை வந்துட்டு டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா அப்கிரேடுமே இருந்துட்டு ஆகிறதுக்கு நிறைய டைம் வந்துட்டு எடுத்துக்கிச்சு. அஃப்கோர்ஸ் நாங்க வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணோம். ரிசல்ட் வந்துட்டு சக்சஸ் தான். நாங்க வந்துட்டு சீக்கிரமா டெவலப் ஆகி நிறைய ஃபைட்டிங் ஃபோர்ஸஸ் வந்துட்டு கேதர் பண்ணோம். எங்களை எந்த எனிமீஸ் வந்துட்டு புஷ் பேக் பண்ண வந்தாலும் சரி அவங்களை வந்துட்டு துரத்தி அடிச்சோம். சோ நாங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே லெவல் 7 வந்துட்டு ரீச் ஆனோம். சோ அதனால எங்களோட ஸ்டோரி வந்துட்டு அந்த கைசர் முழுக்க நல்லாவே பரவுச்சு. மத்த எந்த ஒரு டஞ்சனை விடவுமே எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு வளர்ந்தோம். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வெல் அப்ப வந்துட்டு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஃபைனலி என்னோட வாழ்க்கையில ஏதோ உருப்படியா பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்க வந்துட்டு அந்த 11th ஃப்ளோர்ல செட்டில் ஆகிற ஒரு ப்ராப்பரான நோபல் கிங்கா வந்துட்டு மாறும் அப்படின்னு நினைச்சோம். நான் வந்துட்டு அந்த நோபலோட ஒரு நைட்டா மாறிடுவேன் இந்த மாதிரி ஒரு பீஸ்ட் ஹண்டரா இருக்கிறதுக்கு பதிலா அப்படின்னு நினைச்சேன். எஸ் பேக் தென் நாங்க சரௌண்டிங் லேப்ரின்த் எல்லாருக்கிட்டையுமே இருந்துட்டு அக்னாலேஜ் பண்ணப்பட்டோம். நோ ஆக்சுவலா வந்துட்டு அது ஃபோர்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்பதான் அந்த அனட்டோலியஸ் வந்துட்டு அவனே வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அவங்க நடந்ததான் காமிக்கிறாங்க. அப்ப அவங்களோட கேப்டன் இருந்துட்டு ஹே பால்சாக் அப்படிங்கிறப்ப என்ன கேப்டன் அப்படின்னு கேக்குறப்ப நான் தான் சொல்றேன்ல இப்ப குரூப்புக்கு நீ தான் கேப்டன் எப்ப வந்து நீ என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு கேக்குறப்ப பால்சாக் வந்துட்டு நான் அந்த கேப்டன் ரோலை எடுத்துக்கவே இல்லையே நான் அந்த ஆஃபரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல. அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு நான் இப்ப லேப்ரின்த் ஓனர் உங்களை மாதிரி மர்சனரியோட கம்பேர் பண்ண நான் வேற லெவலு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற தெரியும் த்ரோப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட ஜோக் பண்ணலாமா நீங்க தானே இந்த சுச்சுவேஷனே வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல லேப்ரின்த் ஓனரா இருக்கவே ஆசை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்படிங்கிறப்ப ஆமா என்ன உங்களை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப பயப்படாம எப்படி இருக்க முடியும். அங்க இருக்கிற அந்த ஜெயண்ட் இருந்துட்டு 100 மீட்டரை வெறும் ஒரே அடி எடுத்து வச்சு கடந்து வந்துடுறான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அப்படி பார்த்ததே கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு நீ சொல்றது கரெக்ட் தான் இதுக்கு முன்னாடி என்னோட கால் வந்துட்டு இந்த அளவுக்கு நடுங்கினதே கிடையாது. வெல் இட்ஸ் ஓகே கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணதுல இவன் தான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டான எனிமியா இருப்பான். பட் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா இது வந்து ஸ்லைட்லி ரொம்ப டிஃபிகல்ட்டான சேலஞ்சா இருக்கலாம். அண்ட் ஹூ நோஸ் நம்ம நினைக்கிறத விட ஒரு ஈஸியான எனிமியா இருக்கலாம்ல. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பூனை இருந்துட்டு உண்மையுமே கண்ணு தெரியாம ஏதோ நீங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப இன்னொரு முயல வந்து ஹூ கேர்ஸ் சும்மா உட்காந்து பயத்தில் நடுங்கிறதுக்கு பதிலா சண்டை போறது வந்துட்டு நல்ல விஷயம் தானே. அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு வெல் தென் நம்ம வந்துட்டு போலாமா லிசன் அப் நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் இருந்துட்டு கவுண்ட் அனட்டாலியஸ் த ஸ்டீல் ஜெயண்ட் அதுக்கப்புறம் அவனோட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நைட்ஸ். ஆனா நம்ம பயப்பட வந்துட்டு தேவையே கிடையாது. நம்ம வந்துட்டு இனிமேலும் புதுசா இந்த இடத்துல உருவானவங்க கிடையாது. நம்ம ஒன்னும் ஃப்ரெஜைலான லேப்ரின்த்தோ ஒரு ட்ரிவியலான மர்சனரி குரூப்பா கிடையாது. நம்ம வந்துட்டு நிறைய பேட்டில்ஸ்னால நம்மளே ஹார்டன் பண்ணிக்கிட்டு விக்டரியை மட்டும் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுதான் இந்த தெரியோத்ரம்ப் லேப்ரின்த்துக்கான ஃபைனல் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் டெத் ஃபார் க்ளோரி சாக்ரிஃபைஸ் ஃபார் க்ளோரி விக்டரி ஃபார் க்ளோரி. நான் யாரு அப்படின்னு கேக்குறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே அன்டிஃபீட்டட் கமாண்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த பேர் நம்ம ஹீரோக்கு இப்ப இருக்கிறனால ஹீரோவை தேடி அந்த பால்சாக் வந்திருக்கணும். அப்ப அந்த கேப்டன் இருந்துட்டு எவ்ரிஒன் அட்டாக் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற எல்லா தெரியும் த்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அனட்டோலியஸோட பக்கத்துல ஒரு அர்ஜுனட் எஸ்டியா அப்படிங்கிற வந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டு ஹீரோ ட்ரிபிள் பிளஸ் ரேங்க்ல வந்துட்டு இருக்கா. அப்ப அந்த அனட்டோலியஸ் இருந்து பாவப்பட்ட பீயிங்ஸ் இருந்தாலும் அந்த ஃபூலிஷ் கிரீச்சர்ஸ்க்கு இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் நொபிலிட்டியை வந்துட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுது. சோ நான் வந்துட்டு அவங்களுக்கு என்னோட ரெஸ்பெக்டை வந்துட்டு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனட்டோலியஸ் கையை வைக்கிறப்ப அந்த இடத்துல நிறைய பாறைங்க சேர்றத வந்துட்டு உங்களால நோட் பண்ண முடியும். அப்ப கீழே பாத்தீங்கன்னா ஏஞ்சலாவும் இருந்துட்டு இருக்கிறத நோட் பண்ண முடியும். அந்த எஸ்டியா இருந்துட்டு எல்லா நைட்ஸும் இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு சொல்ற அட்டாக் பண்ண. அப்ப அந்த அனட்டோலியஸ் வந்துட்டு உருவாக்குன அந்த பாறைங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்வாடா இருந்துட்டு உருவாகி இருக்கும். சொல்லப்போனா ஒரு பெரிய லாங் பேனல் வரைக்கும் அந்த ஸ்வாடு மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய இமேஜ் என்னால இங்க போட முடியும்.
முடியாது. அதுக்கப்புறம் இந்த பேனல்ல பாக்குறப்ப அந்த மொத்த ஃபோர்சஸ் முன்னாடி அந்த அனடாலியஸ் நின்னுட்டு உண்மையாலுமே நீங்க பண்றது ஷேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஜெயன்ட் ஸ்வார்டா இருந்துட்டு ஒரே ஒரு ஸ்விங் தான் பண்றப்ப அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படியே காத்துல கரையிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அப்ப அந்த பால்சாக் வந்து அப்படி மறைஞ்சிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததே கிடையாது அப்படின்னு இருக்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு பால்சாக் இந்தா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இறந்த மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் நடி, நான் வந்துட்டு உங்களுக்காக ஏதாச்சும் கவனத்தை தசை தடவை பாக்குறேன். சாரி, நான் வந்துட்டு இந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்துட்டு இந்த மர்சனரி குரூப்பை உங்ககிட்டே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருவாப்ல. அப்ப அந்த பால்சாக் இருந்துட்டு அத்தனை நாளா நாங்க வந்துட்டு பில்டப் பண்ண எல்லாத்துமே ஒரே ஒரு அட்டாக்ல வந்துட்டு அந்த அனடோலியஸ் பிராட் டவுன் பண்ணிட்டான் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு நான் உயிரோட தான் இருக்கேனா, நான் வந்துட்டு என்னோட கை கால்களை வந்துட்டு எதையுமே இழக்கல, நான் வந்துட்டு என்னோட உடஞ்ச கால்களோட இருக்கிறதே வந்துட்டு ஒரு மிராக்கல் தான். தட்ஸ் குட். அவங்க வந்துட்டு ரொம்ப இன்ஜூர் ஆயிருந்தாலும் உயிரோட தான் இருக்காங்க. என்னோட காமராட்ஸை கூட்டிட்டு இங்க இருந்து நான் போய் ஆகணும், எங்களோட எனிமி வந்துட்டு எங்களை ரீச் பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப அந்த ஹிஸ்டரியா இருந்துட்டு மாஸ்டர் லாபிரின்த்தோட ஓனர் வந்துட்டு இறந்துட்டான். பட் சில சர்வைவர்ஸ் வந்துட்டு அங்க இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப அனடோலியஸ் இருந்துட்டு மர்சனரிஸா அவங்க மேல கொஞ்சம் கருணை காமிங்க அப்படிங்கிறப்ப உடனடியே அந்த எஸ்டியா வந்துட்டு அங்க இருக்க அந்த முயல் மாதிரி இருந்தவளை வந்துட்டு குத்தி கொண்டுட்டா. அப்ப அந்த பால்சாங் வந்துட்டு வாட் எதுக்காக இதை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பூனை வந்துட்டு அந்த இடத்துல தவழ்ந்து வளர்ந்துட்டு இருக்காளா, அவளுமே வந்துட்டு காலை வச்சு குத்துறதுக்காக போறப்ப பால்சாங் வந்துட்டு ஸ்டாப் அப்படின்னு கத்துறான். ஆனா அதையும் கண்டுக்காம அவளுமே இருந்துட்டு அந்த இடத்துல குத்தி கொண்டுறானுங்க. பால்சாங் வந்து ஹவு த ஹெல் இது எப்படி எங்களுக்கு காமிக்கிற இறக்கமா வந்துட்டு மாறும் அப்படிங்கிறப்ப அனடாலியஸ் நீ இன்னுமே ஃபைனா தான் இருக்க போல அப்படின்னா நம்ம பேசலாம் அப்படிங்கிறப்ப பால்சாக் அனடாலியஸ் ஒரு கம்மியான பவரை பொசஸ் பண்ணிருக்கிற எங்களோட லிட்டில் லாபிரின்த்தை வந்துட்டு அழிக்கிற அளவுக்கு எது ஒண்ணு எங்களை பார்த்து பயமுறுத்த வச்சது. எங்கள்கிட்ட நிறைய டவுன் ஜெம்ஸோ இல்ல வேல்யூபிளான ட்ரெஷர்ஸோ கிடையாது. சோ இந்த மாதிரி வீக்கான லாபிரின்த்தை வந்துட்டு அழிக்கிறது அப்படிங்கிறது உனக்கு ஏதாச்சும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறப்ப அனடாலியஸ் அங்க ஒரு சேரை வர வச்சு உட்காந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் பொலைட்டா தான் இருக்கேன், நீங்க தான் வெப்பன்ஸையும் மத்ததையும் வீல்டு பண்ணி போருக்கான ஒரு ஆசையை வந்துட்டு மத்தவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க. சோ நீங்க தான் ஒரு சாய்ஸை வந்துட்டு மேட் பண்ணீங்க, உங்களோட சாய்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் உங்க கூட போருக்கு வந்தேன் அப்படிங்கிறப்ப பால்சாக் வந்துட்டு அப்படிலாம் இல்லையே, நீ வந்துட்டு ஒரு நல்லவ மாதிரி உன்னை நீ காமிச்சுக்காத அப்படிங்கிறப்ப அனடாலியஸ் இருந்துட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல பேசதான் இப்ப வந்திருக்கேன். இல்ல ஃபர்ஸ்டே நான் இங்க பேசதான் வந்தேன், எனக்கு வந்துட்டு பொட்டன்ஷியல் பிடிக்கும், எனக்கு வந்துட்டு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பாசிபிலிட்டிஸ் பிடிக்கும், அது வந்துட்டு ஒரு வாண்டரோட ஷேப்ல வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு நான் எனக்கு கூட சேர்த்துப்பேன். அதே வந்துட்டு அது ஒரு லாபிரின்த் ஓனரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நான் ஸ்பான்சர் பண்ணுவேன். ஐ கெஸ் நீங்க வந்துட்டு என்னோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்துட்டு மீட் பண்றதுக்கு ஃபெயில் ஆயிட்டீங்க. இவன் லாபிரின்த் ஓனர் இருந்துட்டு அன்டிஃபீட்டட் கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடப்பட்டதுனால அவனோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். பட் உங்களோட எனிமியோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு ஃபூலிஷான பீஸ்ட் மட்டும் தான் நீங்க. எவென்ச்சுவலி ரூயின்ஸ்க்கு போகக்கூடிய ஒரு இன்ஃபீரியான லாபிரின்த் மட்டும் தான் நீங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய வழி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டர்னல் பையனை கம்ப்ரஸ் பண்றதுக்காக ஒரே அட்டாக்ல உங்க எல்லாத்துக்குமே பீஸை வந்துட்டு கொடுத்தேன். டியர் இன்ஃபீரியர் பீஸ்ட், என்னைக்கோ ஒரு நாள் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு லாபிரின்த்தான உங்களை அவ்வளவு நாளைக்கு எதுக்கு வழி அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே உங்களை கொன்னு உங்களுக்கு வந்துட்டு இறக்கத்தை வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். சோ என்னோட இறக்கத்தை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு நன்றி உணர்வோட இருங்க அப்படின்னு சொல்றான். சோ அன்னைக்கு மட்டும் ஹீரோ வந்துட்டு டைரக்டா அட்டாக் பண்ண போகாம பொறுமையா ஹேண்டில் பண்ணாம இருந்திருந்தா, அது மட்டும் இல்லாம அவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அதிகாரத்துக்கு கீழ்படியாம இருந்து ப்ரூவ் பண்ணாம இருந்தது அப்படின்னா இந்த லாபிரின்த்துக்கு உருவான நிலைமை தான் நம்ம ஹீரோ லாபிரின்த்துக்கு உருவாயிருக்கும் போல. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.